இதுவரைக்கும் கவர்மெண்ட்டுடைய ஆக்ஷன்ஸ் முன்னாடி இருந்தவங்களை கம்பேர் பண்ணும்பொழுது ஒரு மைல் ஸ்டோன் செட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆளுநர் மாளிகையில் வந்து திருவள்ளுவர்களுக்கு காவி உடை அணிச்சு ஒரு படம் மரியாதை செலுத்தினாங்க. அரசோட நிலை என்ன இந்த முதல்ல? காவி உடை திருவள்ளூருக்கு உடுத்துறவங்களும் அதை உடுத்தக்கூடாதுன்னு எதிரில இருந்து முதல் குரல் எழுப்பின எதிர்கட்சி ஆட்களும் they are irrelevant to today's politics. பொருட்படுத்த தேவையில்லை நினைக்கிறீங்களா? கரெக்ட். அதை ஏன் பொருட்படுத்தணும்? தாவேக்காவுடைய அமைச்சரும் கண்டனம் தெரிவித்திருக்காரு. அதுக்கு அவ்வளவுதான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியும். அதுக்கு ஜிஓ கொடுத்து இல்ல சிஎம் பிரஸ் மீட் கண்டக்ட் பண்ணி. சரி, சமீபத்தில் வந்து திமுக ஜென்சி மீட்டப் வச்சிருந்தாங்க. அதை உங்க தாவேக்கா பார்த்து தான் ஃபாலோ பண்றாங்கன்னு நீங்க பாக்குறீங்களா? இல்ல, அப்படிலாம் இல்ல. அவங்க வந்து ப்ரௌட் கொத்தூஸ் தானே. இதனாலதான் நாங்க தோத்தோம் அப்படிங்கறது இவங்க நிறுவ ட்ரை பண்றாங்க. இந்தியாவிலேயே அதிகமா தீண்டாமை கடைபிடிக்கிற மாவட்டம் எதுன்னு தெரியுமா? திருவாரூர்னா உங்களுக்கு வேற யார் ஞாபகம் வருவா? சரி, நீங்க சமூக நீதி பேசுறவர்கள் இத்தனை ஆண்டு காலமா என்ன கிழிச்சிங்கன்னு கேட்பேன் இல்லையா? சரி, செந்தில் பாலாஜி சாருக்கு எதுக்கு 2 மினிஸ்ட்ரி கொடுத்தாங்க? அப்பதானே வந்து சேர்ந்தாரு கட்சியில. ஏன் கொடுத்தாங்க? சார், இது எப்படிமா இருக்கு? அவங்க தப்பு பண்ணாங்க, நாங்க தப்பு பண்றோம், அது 2 பேரும் காமன் ஆகுது. நாங்க தாவேக்காக்கு இப்போ என்ன சார் ஒரு சவாலாக இருக்குது, நீங்கள் எதை பார்க்குறீங்க? இவங்க சொல்ல மாதிரி ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எக்கனாமிக்கலாக ஒரு பெரிய ரிஃபார்மேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு டிஎம்கே சொல்கிறதெல்லாம் சுத்த பேத்தல். அவர்கள் வந்து they have ruined this economy to a bad level. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சான்ஸே இல்ல. பன்னீர்னா இது மட்டும்தான். பன்னீர்னா only milky mist. தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் தாவேக்கா ஆதரவாளர் டாக்டர் ராஜசேகர் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். தாவேக்கா ஆட்சி பொறுப்பேற்று 3 வாரங்கள் ஆயிடுச்சு, நீங்க எப்படி பாக்குறீங்க? நல்லா இருக்கு, நல்ல ஆட்சியா இருக்கு. ரொம்ப ஆண்டுகால ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு மாற்றம் வராதா அப்படின்னு இருந்த இடத்துல மாற்றம் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை விதைச்சிருக்கு. இதுவரைக்கும் அவங்களுடைய ஆக்ஷன்ஸ், கவர்மெண்ட்டுடைய ஆக்ஷன்ஸ் ஆர் ஃபார் பெட்டர் தேன் பிஃபோருங்கிற மாதிரி. இதுக்கு முன்னாடி இருந்தவங்களை கம்பேர் பண்ணும்பொழுது ஒரு மைல் ஸ்டோன் செட் பண்ணிட்டு இருக்காங்க. இட் வில் பி குட். இனிமேலும் நல்லா தான் இருக்கும். இந்த இப்போ ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் நீங்கள் ப்ளஸ்ஸாக எதை சார் பார்க்குறீங்க? இந்த விஷயங்கள் எங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்குது, இந்த திட்டம் முத கொண்டு இந்த நடவடிக்கைகள் எங்களுக்கு நல்ல விஷயமா இருக்கு அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ரிவ்யூ மீட்டிங் நடத்துறாங்க இல்லையா? அது வந்து ஏதோ இவங்களுக்கு அரசியல் தெரியாது, அரசாங்கம் புரியாது, புதியவர்கள் அதனால ஓரியன்டேஷன் வேணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க நிறைய பேர். அதெல்லாம் தாண்டி உண்மையிலே என்ன ப்ராப்ளம் இருக்கு, அதை எப்படி அரசாங்கம் துறை ரீதியாக அதை எப்படி வந்து நடவடிக்கைகள் மேற்கொள்ள முடியும், சட்ட ரீதியான நடவடிக்கைகள், ஃபேவரட்டிசம் இல்லாத ஒரு நடவடிக்கைகள் எப்படி கொண்டு வர முடியுங்கிறத வந்து இந்த அரசாங்கம் உண்மையாக முழுமூச்சோட முதல்வர் விஜய் சாருடைய தலைமையில் அவங்க வந்து முழுமூச்சோட ட்ரை பண்ணுறது வந்து புரியுது. நடுநிலையாக பார்க்குற எல்லாருடைய பார்வையும் அப்படி தான் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு மினிஸ்டர்ஸுமே வந்து வி ஆர் நாட் ஹியர் ஃபார் ஃபேவரட்டிசம்ங்கிறத உறக்க சொல்லிகிட்டே இருக்கிறாங்க ஒவ்வொரு தருணத்துலையும். இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு கவர்னன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சேஞ்ச். அண்ட் இட் இஸ் ஃபார் குட். மக்களுக்கான நல்லதுக்காக இது நடக்குது. லெட் இட் கண்டினியூ. சரி, அதே போல் வந்து அமைச்சர்கள் மீது பல விமர்சனம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க ரீல்ஸில் மூழ்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போ பொதுவாக விமர்சனம் வச்சுருக்காங்க, எதிர்கட்சி விமர்சனம் வச்சுருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? குறிப்பாக சொன்னால் ஒரு ஆய்வு சேர்ந்தால் கூட இருக்கவங்க ரீல்ஸ் எடுத்து போடுறாங்க. அந்த முக்கியமான ஆய்வுக்கான பொருளே அது எடுபடாமல் போகுது. அவங்க ஆய்வுக்கு போகிறப்போ வந்து இப்படி ரீல்ஸ் போட்டு அவங்க கவனத்தை வேறு செலுத்துறாங்க, கவனத்தை மாற்றுறாங்க அப்படின்னு முக்கியமான குறிக்கோள் விட்டு போயிடுது அப்படின்றாங்க. சரி, ரீல்ஸ் போடுறாங்கன்னா எல்லா அரசியல்வாதிகளும் ரீல்ஸ் போட்டுட்டு தான் இருக்காங்க. அது எதிர்கட்சி தலைவராகட்டும், முன்னாள் ஆளுங்கட்சி தலைவராகட்டும், எதிர்கட்சி தலைவர்களாகட்டும், எல்லாருமே தான் வந்து இட் இஸ் அ வே ஆஃப் கம்யூனிகேஷன் தான். இப்போ ரீல்ஸ் போடுறது என்னமோ ஒரு கூடாத தவறு மாதிரி வந்து சித்தரிக்கிறது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது இல்லை. ஓகே. அண்ட் மக்களுக்கு தெரிவிக்கிறாங்க தாங்கள் என்ன பண்ணுறாங்கங்கிறத மக்களோட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுற அது ஒரு மோடாக மாறிடுச்சு இல்லையா இன்னைக்கு? இப்போ நீங்கள் சேனல் நடத்துறீங்க, நீங்கள் ரீல்ஸ் போடுறீங்களா இல்லையா? இந்த பேட்டியும் கட் பண்ணி ரீல்ஸால போடுறீங்க இல்லையா? ஏன்னா மக்கள் வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது. ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஒரு வீடியோவை பார்க்குறத காட்டிலும் நிமிடங்களுக்குள்ள அந்த ரீல்ஸில் பார்க்குறதுக்கான அந்த ரீச் வந்து ஜாஸ்தி இருக்குங்கிறது நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. யூ நோ தட் பெட்டர் தென் மீ. அப்படின்னும் பொழுது
அதில் எந்த தவறும் இருக்கிற மாதிரி தெரியல. அண்ட் இவர்களை இப்படி முத்திரை குத்தணும் அப்படின்னு ட்ரை பண்ணக்கூடிய இந்த வீண் பிரச்சாரங்களாக தான் இதெல்லாம் நான் நினைக்கிறேன். இவங்க வந்து பொறுப்பற்றவர்கள், இவங்க வந்து ரீல்ஸ் போடுறாங்க பாருங்க, இது வந்து பொறுப்பே இல்லாத ஒரு அமைச்சர் ரீல்ஸ் போடலாமா, இந்த மாதிரிலாம் போட்டு இதுக்கு முன்னாடி பண்ணலையா, எல்லாரும் பண்ணியிருக்காங்க. அண்ட் இட்ஸ் அ வே ஆஃப் கம்யூனிகேஷன். அப்படி புரியலன்னா திஸ் இஸ் அ நியூ வே ஆஃப் கம்யூனிகேஷன் எடுத்துக்க வேண்டியதுதான். சரி, சமீபத்தில் வந்து திமுக ஜென்சி மீட்டப் வச்சுருந்தாங்க. அதை உங்கள் தாவேக்கா பார்த்து தான் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நீங்கள் பார்க்குறீங்களா? இல்லை, அப்படிலாம் இல்லை. அவங்க வந்து ப்ரவுட் கொத்தூஸ் தானே, அதை பற்றி கமெண்ட்ஸ் இல்லை. ஏன்னா அவங்க வந்து இப்போ டிஎம்கே என்ன பண்ணுறாங்கன்னா, அவர்களுடைய தவறை அவங்க எங்கே தவறிட்டாங்க, என்ன மிஸ்டேக் பண்ணினாங்கங்கிறத புரிஞ்சுட்டு மக்கள்கிட்ட வந்து நாங்கள் அதனால் தோக்கலைங்கிற மாதிரியான ஒரு திசை மாற்று நடவடிக்கையாக தான் அந்த மீட்டையே நான் பார்க்குறேன். டிஎம்கே ஏன் தோத்துது? சோஷியல் மீடியானால அப்படின்னு முன்னாள் முதல்வர் சொல்லியிருந்தார் இல்லையா, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது எவ்வளோ பெரிய தவறான ஒரு விஷயம். ஆக்சுவலாக சோஷியல் மீடியாவை பயங்கரமாக யூட்டிலைஸ் பண்ணது வந்து டிஎம்கே தான் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும். எதை திறந்தாலும் அந்த பாட்டு வந்தது, ஸ்டாலின் தான் வராரா, இல்லை அதுக்கப்புறம் ஒரு பாட்டு போட்டிருந்தாங்கல்ல, அந்த பாட்டு தான், அந்த பாடல் தான் வந்து எல்லா சேனல்ஸ்லேயும், எல்லா யூடியூப் சேனல்ஸ்லேயும், இன்ஸ்டாகிராம்லேயும், எல்லா இடத்துலையும் நிரம்பி வழிஞ்சது. அப்படின்னும் பொழுது அவங்க சோஷியல் மீடியாவை பெட்டர் தென் டிவிக்கே வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் பொதுமக்களுடைய தன்னெழுச்சியான ஒரு நடவடிக்கைகள் இருக்குல்ல, இன்றைக்கி ஃபோன் வச்சுருக்கிறவங்க எல்லாருமே மீடியா, கமெண்ட்ஸ் எழுதுகிற எல்லாருமே வந்து ஒரு கருத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற இடத்துல இருக்காங்க. நற்கருத்துகளையும் AVK ஆதரவு கருத்துக்களையும் சோஷியல் மீடியாவில் வந்து மக்கள் பகிர்றாங்க. அந்த பகிர்ந்து வந்து இவங்க என்னமோ சோஷியல் மீடியாவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி டிவிக்கே ஒர்க் பண்ண மாதிரியும், இவங்க பண்ணதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாத மாதிரியும் ஒரு சித்தரிக்க முயற்சி பண்ணுறாங்கல்ல. இதனால தான் நாங்கள் தோத்தோம் அப்படிங்கிறத இவங்க நிறுவ ட்ரை பண்ணுறாங்க. அது வந்து தவறு. அண்ட் அது ஒரு மடைமாற்று நடவடிக்கை தான். ஆளுநர் மாளிகையில் வந்து திருவள்ளுவர்களுக்கு காவி உடை அணிச்சு ஒரு படம் மரியாதை செலுத்தினாங்க. அதை வந்து தாவேக்கா அரசாங்கத்தில் வந்து கண்டிக்கலை. அதே போல் அருண்ராஜ் அவர்கள் மட்டும்தான் அதை கண்டித்து பேசியிருந்தாரு. அரசோட நிலை என்ன இந்த முதல்ல? தாவேக்கா வந்து அவர் அருண்ராஜ் மினிஸ்டர் வந்து அதுக்கு ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு. அதை ஒரு கூற்று தெரிவித்திருந்தாரு. என்ன கூற்று தெரிவித்திருந்தாரு? கண்டிச்சிருந்தாரு. என்னென்ன தவறுன்னு சொன்னது. அப்புறம் இல்லை சார், அது என்னன்னா அவர் தனிப்பட்ட முறையில் இருக்கு. அரசாக இதுக்கு ஜியோ ரிலீஸ் பண்ணுவாங்களா, இல்ல சர்க்குலர் ரிலீஸ் சிஎம் பேசலாமே, அப்படி சர்க்குலர் ரிலீஸ் பண்ணுவாங்க. சிஎம் பேசலாம். எதுக்கு பேசணும்? அருண்ராஜ் சார் பேசினா போதாதா? இவங்களுக்கு இங்க என்ன வேணும்? தே ஆர் irrelevant. இன்னைக்கு காவி உடை திருவள்ளூருக்கு உடுத்துறவங்களும் அதை உடுத்தக்கூடாதுன்னு எதிரில இருந்து முதல் குரல் எழுப்பின எதிர்கட்சி ஆட்களும் சரி, தே ஆர் irrelevant to today's politics. அவங்களுடைய இருப்பை காட்டிக்கிறதுக்காக அவங்க அந்த முயற்சியில் ஈடுபடுறாங்க. திருவள்ளுவருக்கு காவி. திருவள்ளுவருடைய ஃபோட்டோ யாரா எடுத்தோமா? இப்போ நம்ம திருவள்ளுவருடைய உருவமாக வச்சிருக்கிறது எங்கேருந்து வந்தது? இடைப்பட்ட காலத்தில் we accepted, okay, this is how he should be, இதை வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம்னு சொல்லி ஒரு கவர்னன்ஸ் மூலமாக தான் அது உள்ளே வந்தது. அப்படின்னும் பொழுது நாம் யாருமே பார்க்காத ஒரு விஷயத்தை இவங்க வந்து காவி போட்டால் என்ன, வெள்ளை போட்டால் என்னங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இதை ஒரு மக்கள்கிட்ட ஒரு பேசும் பொருளாக, இதுக்கு முன்னாடியும் ட்ரை பண்ணார் உதயநிதி அவர்கள் வந்து சட்டமன்றத்தில் வந்து சனாதனத்தை வேறு இருப்போம்ன்ற மாதிரி வந்து பேசியிருந்தார். அப்போவும் ஒரு சலசலப்பை வந்து கிரியேட் பண்ண ட்ரை பண்ணாங்க. சேம் ரக்கஸ் இதே இரு நபர்களால் போலரைஸ் பண்ணறதுக்கு ட்ரை பண்ணப்பட்டது. அதுவும் சைலன்ஸ்னால மட்டும்தான் முறியடிக்கப்பட்டிருக்கு. பொருட்படுத்த தேவையில்லை நினைக்கிறீங்களா? கரெக்ட். அதை ஏன் பொருட்படுத்தணும்? உங்க கூட்டணி கட்சி இடதுசாரிகளே கண்டிச்சிருக்காங்க, காவியோடைய தெரிவிக்கிறது வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இதை நம்ம கடந்து போக முடியும். தாவேக்காவுடைய அமைச்சரும் கண்டனம் தெரிவித்திருக்காரு. அதுக்கு அவ்வளவுதான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியும். அதுக்கு ஜிஓ கொடுத்து இல்லை சிஎம் பிரஸ் மீட் கண்டக்ட் பண்ணி இது ரொம்ப தவறு, திருவள்ளுவருக்கு ஏன் காவி உடை போட்டீங்க அப்படின்னு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. அண்ட் இட் இஸ் irrelevant to today's governance. இன்னைக்குடைய ஆட்சி அதிகாரத்துக்கு ஆட்சியில் செய்ய வேண்டிய கடமைகள் பலது இருக்கு. ஆக்கப்பூர்வமான பணிகள் வந்து கொட்டி கிடக்கு, என்லெஸ்ஸாக போயிட்டு இருக்கு. சண்டே கூட அமைச்சர்கள் வந்து ரிவ்யூ மீட்டிங் நடத்துகிறாங்க, ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடத்துகிறாங்க. இதெல்லாம்ல வரவேற்கணும். சண்டே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ரிவ்யூ மீட்டிங் நடத்தி ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அமைச்சர்கள் நடத்துகிறாங்க. அதை மழுங்கடிக்கிற விதமாக இதுக்கு ஏன் பேசலை அப்படிங்கிற ஒரு குரலே வந்து ஐ திங்க் இட் இஸ் irrelevant.
சார் அதே போல் வந்து தமிழ்நாட்டில் வந்து சட்ட ஒழுங்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நல்லா இருக்கு. நல்ல ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சட்ட ஒழுங்குக்கான முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்காங்க. கடந்த ஆட்சியை கம்பேர் பண்ணும்பொழுது ஒரு பொறுப்பு டிஜிபி போட்டதெல்லாம் நம்ம அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம். அண்ட் கிரிமினல் ஆக்டிவிட்டீஸை வந்து குறைக்கிறதுக்கான அத்துணை நடவடிக்கைகளும் துரிதமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் கிரைம் இஸ் ஹேப்பனிங் அப்படிங்கிறது வந்து ஒரு கவர்மெண்ட் மாறின உடனே நம்ம தூங்கி எழுந்த உடனே ஒரு கிராஃபிக்ஸ் மாதிரி நாடு மாறாது இல்லையா? இத்தனை வருஷம் என்ன நடந்துட்டு இருக்கோ அது நடந்துட்டு தான் இருக்கு. அதை வந்து எப்படி ரெலவன்ஸாக கொண்டு வர முடியும், அதை வந்து எப்படி குறைக்க முடியும், அதுக்கான கவர்மெண்ட் சைட்ல இருந்து என்ன நடவடிக்கைகள்லாம் எடுக்கிறாங்க, எந்த ஃபேவரட்டிசமும் காட்டாததுங்கிறதே ஒரு நல்ல விஷயம். இன்னைக்கு டிஜிபி மாற்றிருக்காங்க. இல்லை சார், தமிழ்நாட்டோட தலைநகர் சென்னையில் வந்து ஒரு 18 வயசு பொண்ணு வந்து கொலை பண்ணியிருக்காங்க. அது வந்து மது போதையில் நடந்திருக்கு அப்படின்றாங்க. அதே போல் வந்து ஜாதி மோதல் நடந்திருக்கு, தென்காசி திருநெல்வேலி மாவட்டத்தில் நடக்குது. இது இப்படி பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குல்ல சார்? இஃப் ஐம் நாட் ராங், லாஸ்ட் இயர் இல்லைன்னா அதுக்கு முன்னாடி இயர்னு நினைக்கிறேன், இந்தியாவிலேயே அதிகமாக தீண்டாமை கடைப்பிடிக்கிற மாவட்டம் எதுன்னு தெரியுமா? இந்தியாவிலேயே எதுவாக இருக்க வாய்ப்பு இருக்கு? டிஸ்ட்ரிக்ட் திருவாரூருங்கிற டிஸ்ட்ரிக்ட் தான் வந்து அதிகமாக தீண்டாமை கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக்ட். திருவாரூர்னா உங்களுக்கு வேற யார் ஞாபகம் வருவா? நீங்கள் சமூக நீதி பேசுகிறவர்கள் இத்தனை ஆண்டு காலமாக என்ன கிழிச்சிங்கன்னு கேட்பேன் இல்லையா? தப்பு இல்லைல்ல அதில் கேட்கறதில்ல. உங்கள் சொந்த ஊரில், சொந்த கிராமம், சொந்த மாவட்டத்துடைய அவல நிலையை இத்தனை வருஷமாக நீங்கள் அட்ரஸே பண்ணாமல் வச்சிருக்கிறீங்க பாஸ். இதெல்லாம் ஒரு நாளில் எப்படி மாறும்? இதை மாற்றுறதுக்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு இருக்காங்க அரசாங்கம். ஒன்று. ரெண்டாவது, இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட்லாம் எப்படி இருந்தது? திமுக அரசாங்கம் ஆட்டும் அதுக்கு முன்னாடி இருந்தவர்களாட்டும் என்ன மாதிரியான ஒரு கவர்னன்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சமூக நீதி அப்படிங்கிறது வாய் வார்த்தைகளில் மட்டும்தான் இருந்தது. உள்ளப்பாட அவங்களுக்கே சமூக நீதி வந்து அவங்களே வந்து ஃபாலோ பண்ணலை. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, மத்திய சென்னையுடைய எம்பி தயாநிதி மாறன் அவர்கள் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் கேட்டார், எங்களை ஏன் அப்படி ட்ரீட் பண்ணுறீங்க? நாங்கள் என்ன தாழ்த்தப்பட்டவங்களா? இப்போ தாழ்த்தப்பட்டவங்களை அப்படி தான் ட்ரீட் பண்ணுவீங்களா? அதுதானே உங்களுடைய எண்ணப்பாடு. ஆர்எஸ் பாரதி என்னெல்லாம் உளறல் பேசியிருக்காரு, என்னென்ன பேசியிருக்கிறாரு? பேண்ட் சட்டை போடுறதுக்கே நாங்கள் தான் காரணம். இந்த மாதிரியான சமூக நீதியை பேசுறதுக்கும் இவர்களுடைய செயல்பாடும் போல் சப்பாட்டாக இருக்கு. இதை இன்னைக்கு மாற்றிருக்காங்க. கடந்த 60 ஆண்டுகளில் ஓட்டுக்கு பணம் கொடுக்காத ஒரு தேர்தலை இன்னைக்கு தான் சந்திச்சிருக்கோம். கொடுக்காம ஜெயிச்சிருக்கிறாங்க, மற்றவங்க கொடுத்துருக்குறாங்க. ஆனால் பணம் கொடுக்காம ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கு. இது ஃபர்ஸ்ட் டைம் நடந்தது. வெற்றி பெற்ற யாருமே பணம் கொடுக்கல, யாரும் பணம் கொடுக்கல. பணம் கொடுக்காத ஒரு தேர்தலை மக்கள் வந்து இன்னைக்கு தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ இவங்களுடைய அந்த மணி பேக்கிங் அடிபட்டு போச்சு. ரெண்டாவது, இவங்க இத்தனை நாள் சமூக நீதினு வாய்ஜாலம் காட்டிட்டு இருந்தாங்களே, அந்த சமூக நீதியை இன்னைக்கு நிலைநிறுத்தி இருக்கிறாங்க. எத்தனை துறை அமைச்சர்கள் வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. பட்டியலின சமுதாயம் கொடுத்தது எல்லாரும் வரவேற்றிருக்காங்க. வரவேற்கிறதோட அது நிறுத்தக்கூடாதுங்க. இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். 2014 பருதி இளம்பழுதின்னு சொல்லிட்டு டிஎம்கேல இருந்த எக்ஸ் மினிஸ்டர் வந்து திமுகல இருந்து விலகினார். என்ன சொல்லி விலகினார் தெரியுமா? இங்கே ஒடுக்கப்பட்டவர்களுக்கான அநீதி இழைக்கப்படுது, எங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கப்படுறது இல்லைன்னு திமுக இருந்து விலகிறார். அவர் யாருன்னா, 91 டிஎம்கே 2 சீட்டு தான் ஜெயிக்கிறாங்க. எக்மோர் துறைமுகம், ஒன்னு கலைஞர், இன்னொன்னு பருதி இளம்பழுதி. அப்ப அவருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருந்திருக்கணும் அந்த கட்சியில? மொத்த தமிழ்நாடும் தோக்குறீங்க, 2 பேர் தாங்க ஜெயிக்கிறீங்க. அப்ப அந்த நபருக்கு என்ன முக்கியத்துவம் கொடுத்துருக்கணும்? கொடுக்கலங்கிறத அவர் பதிவு பண்றார். இதே காரணத்தை சொல்லி தான் 76 நினைக்கிறேன் சத்யவாணி முத்து அவர்கள் வந்து திமுக இருந்து வெளில வராங்க. கலைஞர் சமூக நீதி பேசுறாரே ஒழிய, கருணாநிதி சமூக நீதி பேசுறாரே ஒழிய, இங்க ஒடுக்கப்பட்டவர்கள் மீது ஒடுக்கப்படுகிற நடவடிக்கைகள் தான் எடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி அவங்க வெளில வராங்க. இந்த இடைப்பட்ட காலத்துல சத்யவாணி முத்து பருதி இளம்பழுதி, இதுக்கு இடையில நிறைய பேர் இதே காரணத்துக்காக திமுக இருந்து விலகி இருக்காங்க. உரிய முக்கியத்துவம், உரிய அந்தஸ்து அவர்களுக்கு கொடுக்கறது இல்லை, மரியாதை கொடுக்கறது இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக. சார், முதல்வரை காட்டிலும் முதல்வர் போல ஆதோர்ஜன் தான் செயல்படுறான்னு இன்பதுரை குறிப்பிடுறாரு.
நீ எப்படி பாக்குறீங்க? அவருடைய கூற்று என்ன வேணா சொல்லலாம், அவங்க எதை வேணா சொல்லிட்டு போட்டோம். இல்ல அதிமுகல இருந்து 4 எம்எல்ஏக்கு ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால இணைஞ்சிருக்காங்க. இதுல குதிரை பேரம் நீங்களும் பேசியிருக்கீங்க இதை பத்தி. அது ஏன் சார் அது ஊழல் கட்சின்னு சொல்லிட்டு ஏன் அவங்கள வர இருக்கிறீங்க? தேர்தலுக்கு முன்னாடி அங்கிருந்து அதிமுகல இருந்து பல பேர் வந்திருக்காங்க. செங்கோட்டையன் முதற்கொண்டு சத்யபாமா எல்லாரும் வந்திருக்காங்க. இப்ப தேர்தல் முடிஞ்சு அதிமுக சின்னத்துல வெற்றி பெற்றவங்கள ஏன் இப்படி பண்றீங்க? சரி, இது பண்ண வேண்டிய அவசியம் வந்து தாவேக்காக்கு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, அவங்களுக்கு அதை பண்ண வேண்டிய தேவை இல்லை. பட் வரவங்கள வேண்டான்னு சொல்ல வேண்டிய இடத்துலையும் யாருமே இல்லை. வரவங்கள சேர்த்துக்கிறதுல தவறு கிடையாது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்த மாதிரி 2017 32 ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஏடிஎம்கே எம்எல்ஏஸ் எங்களுக்கு உரிய மினிஸ்ட்ரியில பங்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்தினாங்க. மினிஸ்டர்ஸ், எம்எல்ஏஸ் கவர்மெண்ட்டை எதிர்த்து போராட்டம் நடத்தினாங்க. ரொம்ப நூதனமா இருக்குல்ல இது நடந்தது. இன்னைக்கு நீங்க இந்த 4 பேர் வந்தாங்கன்றீங்கல்ல, அதுல ரெண்டு எம்எல்ஏ ஐ கெஸ் ரிசர்வ்ட் சீட், தாராபுரம், மதுராந்தகம் 2 ரிசர்வ்ட் சீட். ஸோ இவங்க எல்லாருமே அரசியல் கட்சியில பயணிக்கக்கூடிய அத்தனை பேர்ல பெரும்பாலானவர்கள் வந்து நம்மளால ஏதாவது நல்லது இந்த சமுதாயத்துக்கோ சமூகத்துக்கோ செய்ய முடியுங்கிற ஒரு நம்பிக்கையில தான் அரசியலுக்கு வந்திருப்பாங்கிறத நான் உள்ளபடியா நம்புறேன். அவங்க பண்ணாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது, உள்ளபடியா நான் நம்புறேன். ஆன் த லாங் ரன் தேவ் பீன் கரப்டட் ஆர் தேவ் பீன் ஃபோர்ஸ்ட் டு கரப்ட் அப்படிங்கிறதையும் நான் பிலீவ் பண்றேன். வென் யுவர் ஃபர்ஸ்ட் ஃபேமிலி இஸ் ஆஸ்கிங் யூ டு கிவ் தம் மணி, இவங்க வேற வழி இல்லாம கட்டாயத்துக்குள்ளாக்கப்படுகிறார்கள். அப்படி அந்த கட்டாயத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுத்தது இல்லை. திஸ் இஸ் தி பாஸ்ட். சார், மரகதம் குமரல் வந்து 2014 எம்பி, 2021 எம்எல்ஏ, இப்போ 2021 அந்த கட்சி வாய்ப்பு கொடுத்து அவங்க எம்எல்ஏ ஆயிருக்காங்க. அப்புறம் எப்படி சார் உரிய வாய்ப்பு கொடுக்கல? அவங்க ஆளுங்கட்சியில சேர்ந்து அவங்களுக்கு பல விஷயங்கள் கிடைக்கும். செந்தில் பாலாஜி சாருக்கு எதுக்கு 2 மினிஸ்ட்ரி கொடுத்தாங்க? டாஸ்மாக் கொடுத்தாங்க, டிஎன்இபி கொடுத்தாங்க. ஏன் கொடுத்தாங்க? அப்பதானே வந்து சேர்ந்தாரு கட்சியில. ஏன் கொடுத்தாங்க சார்? இது எப்படிமா இருக்கு? அவங்க தப்பு பண்ணாங்க, நாங்க தப்பு பண்றோம், அது 2 பேரும் காமன் ஆகுது. நாங்க என்ன தப்பு பண்ணோம்னு நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், நாங்க தப்பு பண்ணோம்னு சொல்லல. இருங்க சார், நான் என்ன சொல்றேன், குறிப்பிட்டு சொல்றேன், உரிய அங்கீகாரம் இங்க கிடைக்குது, உரிய மரியாதை இங்க கிடைக்குது. அதை தாண்டி இங்க வந்து ஒரு நடுநிலையான உண்மையான சமூக நீதி இருக்குங்கிறதுனால அவங்க இங்க வந்து சேர்றாங்க. நீங்க உதாரணத்துக்கு சொன்னதுனால நான் உதாரணத்துக்கு நான் உதாரணமா தான் கேக்குறேன். அவங்க பண்ணாங்கல, அப்பயே நீங்க கேட்கல. இப்ப நான் இல்ல அந்த மாதிரி எல்லாம் அந்த பொருள் அப்படி போகும். நீங்க சொல்றது தவறு. நான் எதுக்கு பதில் சொல்றேன்னா, அங்க இருந்து வந்தவங்களை இவங்க சேர்த்துக்கலையாங்கிறத நான் கேட்கல. அதை நான் கேட்கல. நான் இதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் சொன்னேன். யாரு ஃபர்ஸ்ட் ஃபேமிலிக்கு பணத்தை கரெக்டா கொண்டு போய் கரப்ட் பண்ணி சேர்ப்பாங்களோ அவங்களுக்கு தான் அங்கீகாரம் கொடுக்கப்பட்டதுன்னு நான் சொல்றேன். அவங்களுக்கு தான் மினிஸ்ட்ரி கொடுக்கப்பட்டதுன்னு நான் சொல்றேன். அதுக்கு தான் இந்த நபரையே நான் உங்களுக்கு உதாரணமா சொல்றேன். 2 மினிஸ்ட்ரி, 2 பணம் கொளிக்கக்கூடிய மினிஸ்ட்ரிய அவருக்கு கொடுத்ததுக்கான காரணம் அவர் கரெக்டா அதுல இருக்கிற பணத்தை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொண்டு போய் சேர்ப்பாருங்கிறதுனால தான். அவருடைய திறமை வந்து இதுலதான் இருக்கு. இதே திறமை மற்ற மினிஸ்டர்ஸ்க்கு இருந்திருந்தா அவங்களுக்கும், மற்ற எம்எல்ஏஸ்க்கு இருந்திருந்தா அவங்களுக்கும் அதை கொடுத்துருப்பாங்க. ப்ராபப்ளி அதுவே பருதி இளம்பழுதிக்கும் இருந்திருந்தா அவரையும் அப்போவே வந்து ஒரு முக்கியமான மினிஸ்டர்ஸா மாத்திருப்பாங்க. மினிஸ்ட்ரி கொடுத்துருந்தாங்க, இப்போ முக்கியமான மினிஸ்டரா இந்த மாதிரி ஒரு அங்கீகாரத்தோட வச்சிருந்திருப்பாங்க. தியாகி அந்த மாதிரி எல்லாம் முதல்வர் பேசுனதையும், நம்ம முன்னாள் முதல்வர் பேசுனதையும் நம்ம பார்த்தோம். அந்த முக்கியத்துவம் இஸ் நாட் கம்மிங் ஃப்ரம் த டேலண்ட், இட் இஸ் கம்மிங் ஃப்ரம் த டேலண்ட் ஆஃப் பீயிங் கரப்டட்னு சொல்றேன். அவர் எந்த துறை கொடுத்தாலும் அதை கரப்ட் பண்ணி கரெக்டா காசை கொண்டு வந்து கல்லால சேர்ப்பாரு, குடும்பத்துடைய கல்லால சேர்ப்பாருங்கிறவங்களுக்கு தான் அங்கீகாரம் கொடுக்கப்பட்டது. இதை நான் ஏன் எடுத்துட்டு வரேன்னா, நீங்க மரகதம் குமரவேல் வந்து எம்பியா இருந்தாங்க, எம்எல்ஏ வந்தாங்க, அங்கீகாரம் ஏன் கொடுக்கல அப்படின்னு கேக்குறீங்கல்ல, அதுக்கு சொல்றேன். இதே மாதிரி தான் முன்னாடி கவர்மெண்ட்ல இருந்தாங்க. கரப்ட் பண்ணக்கூடியவர்களுக்கு முக்கிய அங்கீகாரம் கொடுத்தாங்க. உண்மையிலேயே டேலண்டடா இருக்கக்கூடியவர்கள், ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களா இருந்தா அவங்களுக்கான உரிய அங்கீகாரம் கொடுக்கப்படலை. இப்ப நீங்க அவங்கள போய் கேட்டீங்கன்னா, இப்ப ரிசைன் பண்ண பிறகு எக்ஸ்-எம்எல்ஏஸ் இங்க வந்து சேர்றாங்கன்னும் பொழுது பழைய ஆட்களும் சேர்ந்திருக்காங்க. வெல்லமண்டி நடராஜன்லாம் கூட வந்து சேர்ந்திருக்கிறார். அவரு எக்ஸ்-எம்பியா இருந்தவர், எக்ஸ்-எம்எல்ஏவா இருந்தாரு. பல எம்எல்ஏ வந்து சேர்ந்திருக்காங்க. அதே மாதிரி தான் நம்ம இவங்களையும் பார்க்கணும். எக்ஸ்-எம்எல்ஏ இங்க வந்து சேர்றாங்க அப்படின்னும் பொழுது, இஃப் ஐ புட் மைசெல்ஃப் இன் தேர் ஷூஸ், அவங்களுடைய இடத்துல இருந்து நான் யோசிச்சேன்னா, நான் என்ன யோசிச்சிருப்பேன்னா, இந்த அரசாங்கம் பணத்தின் பின்னாடி போகாம, கரப்ஷனுக்கு பின்னாடி போகாம, சமூக நீதின்ற ஒரு வாய் ஜாலத்தினால ஒரு
ஒரு பிம்பத்தை கட்டமைத்து அதுக்கு பின்னாடி எல்லா விதமான கிரிமினல் ஆக்டிவிட்டிஸையும் புதைச்சி அவங்களுடைய சமூக வன்மையை அவங்களுடைய சமூக வஞ்சத்தை நிலைநிறுத்துற ஒரு ஆட்சியா இல்லாம இந்த அரசாங்கம் வந்து உண்மையான சமூக நீதி பேசுது அப்படிங்கிறதுக்காக அவங்க ரிசைன் பண்ணிட்டு இங்க வந்து சேர்ந்திருப்பாங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. இது தாவேக்கால இருக்கவங்க எல்லாருமே புதிய அமைச்சர்கள், புதுசாக இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ இருக்காங்க. இப்போ அதிமுகலேருந்து வரவங்க பல ஊழல் குற்றச்சாட்டு, பல வழக்குகள் இருக்குது அவங்க நிலையில். இப்போ அவங்க வர்றப்போ உங்கள் மேலே தானே சார் சுமத்துவாங்க? இல்லை அப்படி இல்லை. பழைய ஊழல் குற்றவாளிகள் அந்த மாதிரினா அவங்க மீதான நடவடிக்கை நடந்திருக்கு. நடக்கிற பட்சத்தில் நோபடி இஸ் கோயிங் டு ஸ்டாப் தம். ஓகே, கவர்மெண்ட் இஸ் நாட் கோயிங் டு இன்டர்ஃபியர். தாவேக அரசாங்கம் வந்து இல்லை இவங்க மேலே வந்து ஊழல் குற்றம் இருக்குது, இதை வந்து நீங்கள் நடவடிக்கை எடுக்காதீங்கிறத சொல்ல போகிறதில்ல. இது ஸ்பெக்குலேட்டிவான ஒரு கால் நீங்கள் பேசுகிறது. டிஎம்கேவே எடுத்துப்போமே நம்ம உதாரணத்துக்கு. டிஎம்கேலேருந்து ஒரு 10 எம்எல்ஏ, எக்ஸ்எம்எல்ஏ, எக்ஸ்எம்பி, எக்ஸ் மினிஸ்டர்ஸ் வந்து டிவிகேல வந்து சேர்றாங்கன்னு வச்சுப்போம். டிஎம்கேவே கரப்ட், அங்கேருந்து வர அத்தனை பேரும் கரப்டுன்னு நம்ம சொல்கிற இடத்துல நீங்கள் இருக்கிறீங்கன்னா நான் அதுக்கான ப்ரூஃப் கேட்பேன். அதுக்கப்புறம் அதில் இவங்களுடைய நியாயம் என்ன இருக்குங்கிறதையும் நான் பார்ப்பேன். எங்களை ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்களோ, இல்லை நாங்கள் வந்து அவங்கள எதிர்த்து இனியாவது மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு எடுத்தாலோ அதில் என்ன பாயிண்ட் இருக்குங்கிறது தான் நான். இல்லை சார், இந்த கேள்வி ஏன் வரும்னா, தேர்தல் முடிவுக்கு அப்புறம் ஆட்சி அமைக்கோட 118 நம்பர் தாவேகா கிடைக்கல. ஆனால் அவங்க முயற்சி பண்ணதுல திமுக கூட்டணி இடதுசாரிகள், காங்கிரஸ் அப்படி மதச்சார்பற்ற கூட்டணியை தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பிறகு அந்த ஆதரவு பெற்று அவங்க பெரும்பான்மைக்கு வந்துருச்சு. இருந்த பெரும் அந்த அதிமுகலேருந்து 25 எம்எல்ஏக்கள் வந்து தாவேகா ஆதரவு பண்ணாங்க. அது அந்த கட்சி 2ஆ உடஞ்சி இப்போ 1ஆ அணைஞ்சிட்டாங்க. அது ஏன் சார் அந்த ஆதரவு? ஏன் ஆதரவு கொடுத்தவங்களுடைய நிலைப்பாடு வந்து அநேகமாக தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை மக்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஏன் ஆதரவு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. திமுகவோட கூட்டணி வைத்தாது ஏதோ ஒரு பின்வாசல் வழியாக, புறவாசல் வழியாக வந்தாவது ஆட்சி அதிகாரத்தில் தன்னை நிலைநிறுத்திக்கணும்னு எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் வந்து முயற்சி பண்ண அந்த நரித்தனம் தான் காரணங்கிறத வந்து அவங்க வெட்ட வெளிச்சமாக சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் தட் ஷுட் பி தி ரீசன். அதிமுகவுடைய டிஎன்ஏ வந்து திமுகவை எதிர்க்கிறது. ட்ரூ ஆர் நாட்? ரைட். அப்படி இருந்த நீங்கள் இந்த தேர்தல் களத்தில் பால்டாயிலிருந்து தவழ்ந்து போன தவக்கலை வரைக்கும் நம்ம பார்த்தோம். இவங்களுடைய வார்த்தை, இவங்க 2 பேருடைய வார்த்தைகள் வந்து இப்படி தான் இருந்தது. அவ்வளோ தரம் தாழ்ந்து ஒரு பிரச்சாரத்தை நீங்கள் முன்னெடுத்துட்டு உங்களுக்கு அதிகாரம் கிடைக்கணுங்கிறதுக்காக நீங்கள் வந்து அவங்களோட கூட கூட்டணி சேருவீங்க அப்படின்ற பட்சத்தில் உண்மையிலேயே திமுகவை எதிர்க்கக்கூடிய எக்ஸ் மினிஸ்டர்ஸ் ஆர் சிட்டிங் எம்எல்ஏஸ் அவங்களுடைய டெசிஷனை தப்புன்னு சொல்கிற இடத்துல, ஜட்ஜ் பண்ணுற இடத்துல நீங்களும் நானும் இல்லைன்னு நினைக்கிறேன். அது அவர்களுடைய ஆதங்கம், அதை அவங்க வெளிப்படுத்தி. சரி, இப்போ மறுதேர்தல் வந்தால் 5 தொகுதிகளுக்கு வரும். இந்த 5 தொகுதி திருச்சி கிழக்கில் முதலமைச்சர் வென்ற தொகுதி. இப்போ இந்த 4 தொகுதியில் இந்த 4 பேருக்கு வாய்ப்பு கொடுப்பீங்களா ராஜினாமா பண்ணுவாங்களா? இல்லை உங்கள் கட்சியில் ஆல்ரெடி போட்டிட்டு அவங்க ஒரு மன தோய்வு ஏற்படாதா சார்? ஏன்னா நம்ம போட்டிட்டு வேலை பார்த்து வெற்றி பிறகு ஏன் அவங்களுக்கு நம்ம வேலை பார்க்கணும் அப்படின்னு ஒரு, ஏன்னா அவங்க கட்சியில வேலை பார்த்தவரெல்லாம் புதியவர்கள், நம்ம ஒரு மாற்றத்தை உண்டாக்கணும். அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு எப்படி சார் அவங்க வேலை பார்ப்போம்? அவங்களுக்கு சீட்டு கொடுத்த பிறகு இந்த கேள்வி நம்ம வந்து பரிசீலனை பண்ணலாம்னு நினைக்கிறேன். பிகாஸ் திஸ் இஸ் அபவ் மை கிரேட். என்னால் பதில் சொல்ல எனக்கு தெரியாது. சீட்டு கொடுப்பாங்களான்னு தெரியாது. கொடுப்பாங்கன்னு நினைச்சு நான் இன்னைக்கு ஒரு பதில் சொன்னேன்னா அதுவும் தவறாயிடும். கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி நான் இன்னைக்கு ஒரு பதில் சொன்னேன்னா அதுவும் தவறாயிடும். அது ஸ்பெகுலேட்டிவ் கொஷின்ஸ்க்கு ஸ்பெகுலேட்டிவான ஆன்சர் கொடுக்க நான் ரெடி இல்லை. வென் இட் கம்ஸ் டு ரியாலிட்டி அப்போ பேசுவோம் அதை பற்றி. சார், தாவேக்காக்கு இப்போ என்ன சார் ஒரு சவாலாக இருக்குது, நீங்கள் எதை பார்க்குறீங்க? இத்தனை வருஷத்தில் 2021 திமுக ஆட்சிக்கு வரும்பொழுது 5 லட்சத்திலிருந்து 5.5 லட்சம் கோடியாக இருந்த கடன் இன்னைக்கு 10.5 லட்சம் கோடி கடனோட அவங்க விட்டு போயிருக்காங்க. எக்கனாமி ஆஃப் தி ஸ்டேட் இஸ் இன் டெரிபிள் சிச்சுவேஷன். அதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. ரெவென்யூ ஆஃப் தமிழ்நாடு வந்து கடந்த பட்ஜெட்டை கணக்கில் வைக்கும் பொழுது சம்வேர் அரௌண்ட் 3,10,000 கோடி தான். எக்ஸ்பெண்டிச்சர் செலவு வந்து 4,80,000 கோடிகளுக்கு மேலே செலவு இருக்குது. டெஃபிசிட்டே உங்களுக்கு வந்து பட்ஜெட்டில் துண்டும்பாங்கல்ல, வருமானத்தை காட்டிலும் செலவு ஜாஸ்தியாக இருக்குது. இந்த துண்டே வந்து 1.5 லட்சம் கோடி கிட்ட இருக்குது. இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்குது.
அண்ட் இப்போ ரெவென்யூ எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, எங்கெல்லாம் செக் பாயிண்ட்ஸ் வைக்கணும், லீக்கேஜஸை எப்படியெல்லாம் தடுக்கணும் அப்படிங்கிற முழு முயற்சியில் முழு நடவடிக்கைகளை தாவேக அரசாங்கம் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த மாற்றத்தை இந்த ரெவென்யூவில் இந்த டெஃபிசிட்டில் இருக்கக்கூடிய இந்த பட்ஜெட் துண்டில் இருக்கக்கூடிய மாற்றத்தை பார்க்கறதுக்கு ப்ராபப்ளி இன்னொரு 1 வருஷம் இல்லை 2 வருஷம் ஆகும். ஏன்னா யூ ஹாவ் டு இன்க்ரீஸ் த ரெவென்யூ, வருமானத்தை அதிகரிக்கணும். உதாரணத்துக்கு உங்களே எடுத்துப்போம், நீங்க ஒரு 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறீங்க, ஆனா 4,80,000 நீங்க 4,80,000 ரூபாய் செலவு பண்றீங்க மாசத்துக்குன்னா 1,80,000 ரூபாய் அவர்கிட்ட கடன் வாங்குறீங்க. இப்ப உங்களுடைய வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணணும், உங்களுடைய செலவை கம்மி பண்ணணும். அப்பதான் நீங்க கடன்காரனா இல்லாம இருப்பீங்க. ஏன் கடன்காரனா இல்லாம இருக்கணும் தெரியுமா? கடன்காரனா இருக்க வரைக்கும் 70,000 கோடி கிட்ட நீங்க வட்டி கட்டுறீங்க. அந்த பணத்தை கம்மி பண்ணணும். இப்போ 70,000 கோடி வட்டிக்கு போயிடுச்சுன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு உங்களுக்கு எங்கே பணம் இருக்க போகுது? நீங்கள் ஏற்கனவே ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்கு அந்த மெஷினரி ரன் ஆகிறதுக்கான கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸோடைய சேலரி, பென்ஷன்ஸ் அண்ட் இதர செலவுகள் பட்ஜெட் பிப்ரவரி மாதமே வெளியிட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் தாவேகா வாக்குறுதிகள் கொடுத்துருந்தாங்க, பல வாக்குறுதிகள் கொடுத்துருந்தாங்க. அவங்க அப்பயே தெரிஞ்சிருக்கணும் சார், தமிழ்நாட்டில் இவ்வளோ கடன் இருக்குது, நம்ம நடைமுறைப்படுத்த முடியுமா, செயல்படுத்த முடியுமான்னு சொல்லிட்டு. இப்போ கூட கடன் தள்ளுபடின்னு 50,000 தள்ளுபடி பண்ண, ஆனால் முன்னாடி எல்லாருக்கும் கடன் தள்ளுபடின்னு சொல்லியிருந்தாங்க. தங்கம் தினசு அதை குறிப்பிடுறாரு. தப்பா நீங்கள் சொல்கிறீங்க. நான் முதல்வர் சிஎம் விஜய் சாருடைய அந்த வீடியோவே நான் உங்களுக்கு எடுத்து காட்ட முடியும். நீங்கள் சொல்கிறது தப்பு. முடிந்த அளவுன்னு தான் சொல்லியிருக்காரு. முடிந்த அளவு 5 ஏக்கருக்கு குறைவாக இருக்கக்கூடிய வைத்திருக்கக்கூடிய விவசாயிகளுடைய கடனை முடிந்த அளவு எவ்வளோ பெர்மிட்டபிள் லிமிட்ஸ் நம்மளால் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணுவோம். மிக விரைவில் அதை அதிகம் பண்ணுறதுக்கான முயற்சியிலையும் ஈடுபடுவோம்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ சொல்லும் பொழுதே. இப்போ நீங்கள் அனைவருக்கும் இதுன்னு டிஎம்கே சொன்னாங்க இல்லையா, அனைவருக்கும் மகளிர் உதவி தொகைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தகுதி வாய்ந்தவர்களுக்குன்னு மாற்றினாங்கல்ல, அந்த மாதிரிலாம் மாற்றி எல்லாம் பேசலை. இருக்கிறத உள்ளபடியே தான் சொல்லியிருக்கிறார். முன்ன சொன்னதை தான் இப்போவும் செய்திருக்கிறாரு. வேர்ட்ஸ் ஆர் இன் ஆக்ஷன். சொன்ன வார்த்தைகள் நடைமுறையில் இருக்குது. ரெண்டாவது, இது அவங்களுக்கு முன்னாடியே தெரியாதா அப்படின்னு நீங்க கேக்குறீங்கல்ல, அது நான் கேட்கல சார், எல்லாரும் அது எல்லாருக்குமே தெரியும், முன்னாடியே தெரியும். அண்ட் அதை இந்த ரெவென்யூவை தமிழ்நாடு கவர்மெண்ட்டை ஒழுங்கா ரன் பண்ணும் பொழுது இந்த ரெவென்யூவை நம்மளால இன்க்ரீஸ் பண்ண முடியும். சர்ப்ளஸ் கவர்மெண்ட்டாக கொண்டு வர்றதுக்கான முயற்சிகளில் நம்மளால ஈடுபட முடியும். இதுக்கு முக்கிய காரணம் லீக்கேஜஸ் அண்ட் ஸ்பில்லேஜஸ்ன்னு சொல்லுவோம். இந்த கரப்ஷன்ஸு, கிக்பேக்ஸு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா 5 லட்சம் ரூபாய் உள்ள ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை 12 லட்சம் ரூபாய்க்கு வாங்குறீங்க. ஓகே, ஆக்சுவல் ரேட் 5 லட்சம் தான். ஏன் 12 லட்சத்துக்கு வாங்குறீங்க? கிக்பேக்ஸ். இந்த கிக்பேக்ஸை கட் பண்ணி 5 லட்சத்துக்கு கொண்டு வரும் பட்சத்தில் உங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சர் மார்க்கெட்லி குறையுது. மார்க்கிங் ப்ரைஸில் உங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சர் குறையுது. ரெண்டாவது, டாஸ்மாக் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் முன்ன பிடிஆர் இதுவாக இருந்தார் இல்லையா, ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்தார் இல்லையா, அப்போ அவர் சொன்ன வார்த்தைகள் நான் சொல்கிறேன். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, டாஸ்மாகில் நம்ம கொள்முதல் பண்ணி அரசாங்கம் விற்கிறத விட டபுள் பங்கு பிளாக்ல தான் விற்கிறாங்க. இங்கேருந்து பாட்டில்ஸ் டைரெக்டாக கடைக்கு போகுது, மில்ஸ்லேருந்து, லிக்கர் ஃபேக்ட்ரியிலேருந்து டைரெக்டாக டாஸ்மாகுக்கு போகுது. அதில் ஏகப்பட்ட பணம் டைரெக்டாக இந்த மில்ஸுக்கும் மற்றவர்களுக்கும் போகுது. இந்த ஸ்பில்லேஜை தடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை நான் ஒரு உதாரணத்துக்கு அவங்க சொன்னதை நான் எடுக்கிறேன். இப்படி பிடிஆர் சொன்னது உங்களுக்கு நினைவு இருக்கா? அதாவது நீங்க டாஸ்மாக்ல வருஷத்துக்கு 30,000 கோடி ரெவென்யூ சம்பாதிக்கிறீங்கன்னா இன்னொரு 30,000 கோடி வருஷத்துக்கு ரெவென்யூவா வராம மற்றவங்க பாக்கெட்டுக்கு போகுது. ஆனா இந்த பிசினஸ் டாஸ்மாக் மூலமா நடக்குது. இது எவ்வளவு பெரிய லீக்கேஜ். உங்களுடைய ரெவென்யூ மார்க்கெட்லி இன்க்ரீஸ் ஆகும், உங்களுடைய வருமானம் அதிகரிக்கும். இதுக்கான நடவடிக்கைகள் இதே மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் அத்தனை துறையிலையும் லீக்கேஜ் அண்ட் ஸ்பில்லேஜஸ் அண்ட் கிக் பேக்ஸ் இருக்கு. இதையெல்லாம் கண்ட்ரோலுக்கு கொண்டு இது நான் சொன்னேன்ல 1 வருஷம் 2 வருஷம் நீங்க கேட்ட கேள்விக்கு, இந்த 1 வருஷம் 2 வருஷம் இது நமக்கு பேப்பர்ல தெரியும் அண்ட் ஃபீல்டுல தெரியும். ஏன்னா பட்ஜெட் வரும்பொழுது தான் இது ஃபீல்டுல தெரியும்.
வெள்ளை அறிக்கை தயாராகிட்டு இருக்குன்னு ஃபினான்ஸ் மினிஸ்டர் மாரி வில்சன் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. இன்னொரு 2 வீக்ஸில் வந்து இட் வில் பி எக்ஸ்பிளிசிட்டட் அவுட் அப்படின்னு சொல்லி மக்களுக்காக அது கொடுக்கப்படும்னு சொல்லியிருந்தார். அதெல்லாம் வரும்பொழுது தான் நமக்கு லீக்கேஜ் அண்ட் ஸ்பில்லேஜஸ் எங்கே இருக்குன்னு தெரியும், அதை எப்படி அரெஸ்ட் பண்ணுறதுன்னு தெரியும். அதை அரெஸ்ட் பண்ணின பிறகு நம்மளுடைய ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகும். டெஃபினட்டாக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாம போறது இல்லை, நிறைவேற்றுறதுக்கான எல்லா முயற்சிகளும் எடுத்துட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்து எதெல்லாம் நடைமுறைப்படுத்த முடியுமோ அதெல்லாம் நடைமுறைப்படுத்திட்டு தான் இருக்காங்க. அன்லைக் 2021 கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண டிஎம்கே கிட்டத்தட்ட 2 வருஷம் கழிச்சு தான் மகளிர் உரிமை தொகை அதுவும் தகுதின்னு அவங்க முடிவு பண்றவங்களுக்கு தான் கொடுத்தாங்க. கொடுத்ததோட எனக்கு நீங்க 2 வருஷம் கழிச்சு கொடுங்க பாஸ், அது கூட பிரச்சனை இல்லை. ஆனா அதை எவ்வளவு இழிவா மக்களை ட்ரீட் பண்ணீங்க. இந்த பானத்தை வச்சு என்ன பண்ண போற, பவுடர் போட்டுட்டு பேரன் லவ்லி வாங்கி போட்டுக்கிட்டு சொன்னாரா இல்லையா ஒரு மினிஸ்டர், ஒரு எம்பி துரைமுருகனுடைய மகன் கதிர் ஆனந்த் அவர்கள் வந்து பிரச்சாரத்துல சொன்னார். துரைமுருகன் என்ன சொன்னாரு, ஃபோன் ரீசார்ஜ் பண்ணினே ஜாலியா பேசு. இந்த மாதிரியான வார்த்தைகள், எவ்வளவு அவமதியாதைக்குரிய வார்த்தைகளை வந்து இந்த மக்கள் மேல திணித்தார்கள். அதை தாண்டி இலவச பேருந்து கொடுத்துட்டு பொன்முடி என்ன சொன்னார், ஓசினார். இந்த மாதிரியான பிழைகளை இந்த அரசாங்கம் செய்யறதில்லை, செய்ய மாட்டாங்க. தே ஆர் ஃபார் த கவர்மெண்ட், வி ஆர் ஃபார் த கவர்மெண்ட், வி ஆர் ஃபார் த பீப்புள் அண்ட் பீப்புள் ஆர் ஃபார் த கவர்மெண்ட். ஸோ இந்த கவர்மெண்ட்டில் என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்தால் நல்லாயிருக்கும்? ஏன்னா ஒரு கட்சியோட தொண்டராக, ஒரு ஆதரவாளராக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரெவென்யூ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான நடவடிக்கைகள், ஃபிஸ்கல் டெபிசிட்டை கம்மி பண்ணுறதுக்கான நடவடிக்கைகள் வந்து அத்தியாவசிய தேவை. ஓகே, தமிழ்நாட்டில் வாழக்கூடிய ஒவ்வொரு மக்கள் மீதான அந்த அந்த பணச்சுமை வந்து குறையணும். அது குறைஞ்சாதான் ஃபினான்ஷியல் டெவலப்மெண்ட் இங்கே இருக்கும். இவங்க சொல்ல மாதிரி ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எக்கனாமிக்கலாக ஒரு பெரிய ரிஃபார்மேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு டிஎம்கே சொல்கிறதெல்லாம் சுத்த பேத்தல். அவர்கள் வந்து தே ஹவ் ரூயின்ட் திஸ் எக்கானமி டு அ பேட் லெவல். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இருந்த வரைக்கும் ஹி வாஸ் ட்ரையிங் டு டூ சம்திங். அவர் முடிஞ்ச வரைக்கும் அதை செய்ய முற்பட்டார். லீக்கேஜஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணார். அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருந்ததுனால தான் அவரை ரிமூவ் பண்ணாங்கங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். அவர் அப்போவே நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ஓப்பன் அப் பண்ணி சொல்லியிருந்தார். அண்ட் எல்என்ஓ விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப துரிதமாக நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு இருக்காங்க. கிக்பேக்ஸ் எல்லாம் கட் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு சிஎம்டிஏல கட்டக்கூடிய பார்ட்டி ஃபண்ட்ஸ் ஆகட்டும், சிஎம் ஃபண்ட் ஆகட்டும், இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா ஃபண்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணியிருக்காங்க. டெண்டர்ஸ் எல்லாம் வந்து ரீஒர்க் பண்ணுறாங்க. ஏற்கனவே அலாட் பண்ண டெண்டர்ஸை ரீஒர்க் பண்ணுறாங்க. அது தேர்ட் பார்ட்டி ஆடிட்டிங்னு சொல்லுவோம். வெளிலேருந்து ஒரு ஆளை கொண்டு வந்து அதை ஆடிட் பண்ணி இது சரிதானா, இது முறையா, இது எவ்வளோ செலவாகுங்கிறத பட்ஜெட்டிங் பண்ண சொல்லியிருக்காங்க. நேற்று மந்திரி அவர்கள் பேசும்பொழுது, ஆதவர்ஜுனா அவர்கள் பேசும்பொழுது கூட இதை பற்றி பேசியிருந்தார். கான்ட்ராக்டர்லாம் இன்னும் கொஞ்சம் காலத்தில் கூப்பிட்டு உண்மையாக மக்களுக்கு என்ன போய் சேரணுமோ அதை நல்ல குவாலிட்டியாக கொண்டு போய் சேருங்க, எங்களுக்கு எந்த கிக் பேக்ஸும் வேண்டான்னு சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த நடவடிக்கைகள்லாம் இன் ஆக்ஷன் வரும்பொழுது நீங்கள் கேட்ட மாதிரியான நடவடிக்கைகளை கண்கூடாக பார்ப்போம். பொறுத்திருந்து பார்ப்போம் சார். பல தகவல்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார்.